BJP is equal to TVK, TVK is equal to BJP. Kidney threat is equal to Jolie, Jolie is equal to kidney threat. BJP தான் TVK, TVK தான் BJP. Kidney threat வேற, Jolie வேற இல்ல. Kidney threatனாலே அது Jolie தான். அண்ணா வந்து B டீம்லாம் இல்ல, A டீம்ஸ் அண்ணன் தான். அவ A2 எல்லாம் கிடையாது, A1 அவ தான். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. விடியல் தர போகிறோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தோம். விடியல் வந்து விட்டது. நான் தான் சொன்னேன், நம்புங்க சார். விடியல் வந்து விட்டது. தெளிவா இருக்கேன் சார். எப்பா நம்புங்க சார். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. மேல நின்றே வந்து மக்களை பார்த்து பேசிட்டு போறாரு விஜய். எனக்காக ஓட்டு போடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறாரு அப்படிங்கிற பேச்சு போய் எப்ப அவர் கீழே இறங்கி வந்து மக்களுக்கு நடந்து போய் மக்களோட மக்களா பேசுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸ்டாலின் சார் நீங்க எப்போ வீட்டுக்கு வந்தாரு? சொல்லுங்க. நீ என்ன கேட்ட? ஸ்டாலின் சார் என் வீட்டுக்கு எதுக்கு சார்? ஓட்டு தானே கேட்க, வேற எதுவும் இல்ல. ஓட்டு கேட்கதான் வந்திருக்காரு. ஐயா எடப்பாடி, கலைஞர் ஐயா. ஆஹா, நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன். நீங்க பார்த்தது இல்லையா சார்? அவங்க ரோட்ல நடந்து வந்து நீங்க பார்த்தது இல்லையா? நான் ஒண்ணு கேக்குறேன், அவர் ரோட்ல இறங்க தயாரு. பாதுகாப்பு கொடுக்க உங்களுக்கு பக்கம் இருக்கா? அண்ணே உடனே தானே காவல்துறை இல்ல கொளத்தூர்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். அங்க ஒரு காவல்துறையில நாங்க எலெக்ஷன் கமிஷன் ஒரு நிமிஷம் பெர்மிஷன் வாங்காம ரோட்ல போக முடியாது. மாதிரி அதை புரிஞ்சுக்கோங்க. பெர்மிஷன் வாங்கிட்டு தான் 3 தொகுதிக்கும் போயிருக்கோம். எதுக்குங்க வண்டலூர் போற பஸ் எல்லாம் கொளத்தூர்ல ரோட்ல நிக்குது? ஒரு பெர்மிஷன் வாங்கி ஒருத்தர் போகும்போது முதல்வர் வரும்போது ரோட்ல ஆள் இல்லன்றது வேற. அப்ப நீங்க பஸ் விடுங்க, ஒன்னும் டிராபிக் ஜாம் ஆகாது. நக்கல்யா அவனுக்கு. உதயநிதி போறாரு, இன்னைக்கு ஒரு துணை முதல்வர் காபந்து அரசாங்க இல்லையா, அவரு போறாரு. அவர் வண்டியை சுத்தி போலீஸ் காக்கி சட்டை நிக்குது. எங்க வண்டியை சுத்தி ஒரு ஆள் இல்ல. அப்படியே அங்க அலை மோதுது. என்ன ட்ரை பண்றீங்க நான் கேக்குறேன். அட உங்களதான்ப்பா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் பெரம்பூர் ஒய் நாட் பெரம்பூர் நிக்க கூடாது? அந்த இடத்துல அதிகமா விஜய் அண்ணன் அவர்களுக்கு ஓட்டு கிடைக்கும். கொளத்தூர்ல இல்லையா? அப்ப கொளத்தூர்ல அந்த கூட்டம் யாரு? ஆந்திரால இருந்து வந்தாங்களா? என்ன தமாஷா பேசுறாரு பாரியா? எல்லாருக்கும் தான் சார் வருது. எல்லாரும் வருது. அதான் நான் கேக்குறேன், எல்லாருக்கும் வருதுன்றீங்களே. உதயநிதி ஐயா ஏன் ரோட் சொல்ல ஆள் இல்லாத ரோட்ல டீ அடி கை காமிச்சார் சொல்லுங்க. உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? தொகுதியில உங்ககிட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு நல்ல வேட்பாளரை ஒப்படைச்சிருக்கிறாங்க. அண்ணன் கருணாஸ் அவர்கள் உங்க இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாரு. கூவாத்தூர்ல கூட்டி கொடுத்த பையன் நாட்டுல வேட்பாளராடா. முதல்ல கருணாநிதி ப்ரோ சிஎம் ஆனாரு தமிழ்நாடு, நாசமா போச்சு. அப்புறம் ஸ்டாலின் ப்ரோ சிஎம் ஆனாரு தமிழ்நாடு, நாசமா போச்சு. அப்புறம் உதயாண்ணா மட்டும் சிஎம் ஆனாரு. என்னடா ஏன் அப்படின்னா எங்க கருப்பு பொட்டால இருக்கிறவரை தமிழ்நாடு வளர்ச்சி அடையிறது அப்படின்றது அது நடக்கவே நடக்காது. பாத்தீங்களா, அவர் வாயால அவரே உண்மையை சொல்லிட்டாரு நம்ம ஜெயகடா. கலைஞர் குடும்பத்துல பிறந்த ஒரே காரணத்துக்காக நான் அரசியலுக்கு வரணும்னு கிடையாது. பல சீனியர்ஸ் இருக்கும்போது நான்லாம் அமைச்சராக முடியாது அப்படின்னு பல புஸ்கு பொழுகு போட்ட உதயாண்ணா நாளைக்கு சிஎம் கேண்டிடேட்டா வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எப்படி நாய் வாழை நிமித்த முடியாதோ, கருங்கல்ல கரைக்க முடியாதோ, அதே மாதிரி உதயாண்ணா வாயில இருந்து உண்மையை எதிர்பார்க்க முடியாது. அதனாலதான் யாரோ ஒரு பையன் அவன் பாட்டுல உண்மை பேசும் உதயா கேட்டேன் அப்படின்னு பாடி இருப்பான். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், ஸ்டாலினுக்கு அத்து பால்டா இருப்பாரு அப்படின்ட்டு உதயாண்ணா மூஞ்ச எல்லா பக்கமும் பிராண்ட் பண்ண இருக்கானுங்க டிஎம்கே காரணங்க. அவனுங்க பிராண்ட் பண்றதுக்குள்ள நீங்க பேன் பண்ணிருங்க. அப்படி இல்ல பல நிதிகள் வந்து சேர்ந்துரும், நம்ம ஷூ வெந்துரும். தமிழ்நாட்டின் நாயகனே, விடியல் நாயகனே, திராவிட மாடல் 2.0வே, எங்களுடைய சிங்கார சென்னையே, தமிழ்நாட்டினுடைய தனையனே, மன்னர் மன்னா நீ ஒரு மாமா மன்னா, பொன்மாரி தென்மாரி நான் பாடும் நீ ஒரு முல்ல மாறி, முடிச்சவைக்கு அண்டங்காக்கி ஓனாண்டி புலவர்கள், அப்புறம் அறிவாலய அடிமைகள், ஒட்டு திண்ணைகள் எல்லாத்தையும் மொத்தமா உட்கார வச்சு ஓம் கிரீம் ஸ்டாலினாய நமக அப்படின்னு மந்திரம் ஓதற்காக செம்மோடி மாநாடு நடத்த போறாங்க. தமிழ் வளர்ச்சியா? ஓம் கிரீம் ஸ்டாலினாய நமக. இது நிஜமாவா கைஸ்? இல்ல ஏஐ ஏதாவது பண்ணி வச்சிருக்கானுங்களா? வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா? எங்கடா எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. அங்க பாரியா எவ்வளவு பிரகாசமா நிக்கிறாருன்னு. ஐயா அவர் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கார் பாருங்க. பிஜேல அப்படியே இருக்குங்க. எப்படி இது அப்படியே இருக்குது? நீ பொறுக்கும் போதே இறந்துட்டதாவும்
எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறதாவும் இந்த சமுதாயம் நம்பிட்டு இருக்குது. நீ என்ன அப்பன்னு யாருக்கிட்டயும் சொல்லிடாதப்பா. ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா வாரிசு இல்லாத சொத்து ஆட்டைய போட்டலாம்னு நினைச்சனே, இப்படி அநியாயமா மண்ணள்ளி போட்டாங்களே. ஏன்னா நான் சாதாரண ஸ்டாலின் இல்ல, முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின். என்ன சொல்றது, கவுன்சிலர் ஆக கூட தகுதி இல்லாதவங்க சிஎம் ஆக்குறது வந்து நம்ம தப்பு தான், வேற யார் தப்பும் கிடையாது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. பகல்லையே இப்படி இருட்டா கிடக்கு. முருகேசு, இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? எஸ்டிடி என்ன வரலாறு தானே, என்ன பெரிய பூர்வீகம் சொல்லுவோம் வீகட்ட. இந்த ஹிஸ்டரியை திரிக்கிறதுல நம்ம திமுக பாய்ஸ் லெவலுக்கு உலகத்திலே வேற யாராலையும் பண்ண முடியாது. கட்சி தலைவர் ஆகிறதுக்கு ஸ்டாலினுக்கு அப்படி என்னதான் தகுதி இருக்குன்னு நம்ம கேட்கும் போதெல்லாம் முட்டு கொடுக்குறவங்க எல்லாரும் சொல்றது இதுவாதான் இருக்கும். பிரச்சார நாடகத்திற்கு சென்றிருந்த ஸ்டாலின் மறுநாள் கைது செய்யப்படுவதற்காகவே சென்னை திரும்பினார். திருமணமாகி ஓராண்டு கூட கழியாத நிலையில் விசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஸ்டாலின். தம்பி படம் காட்டு. வாங்க தம்பி வாங்க, வந்து உங்க படத்தை காட்டுங்க. நெருக்கடி நிலையை எதிர்த்து விசா போடப்பட்டு சிறையிலே அவர் அனுபவித்தவங்க எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். அதனுடைய விளைவுகள் தான் மக்களுடைய அவருடைய கட்சியினுடைய உழைப்பாக அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அந்த பலன் கிடைக்கும். அந்த புத்தகம் ஷா கமிஷன் ரிப்போர்ட், இந்த ஷா கமிஷன் ரிப்போர்ட் வந்து யாரெல்லாம் வந்து 1975 77 யாரெல்லாம் விசா காலத்தில் சித்திரவதைப்பட்டாங்கன்னு சொல்லி திமுகவில் தமிழ்நாடு எல்லாம் மாநிலம் வாரியாக உத்தரப்பிரதேஷ்ல யாரு எல்லார் பேரும் வருது. ஆனா இதுல வந்து ஸ்டாலின் அவர்களோட பேர் இல்ல. போடலையா? போடல. பேட்டரி போடல. அவர் மிசா காலத்துல சிறை சென்றார் தவிர ஒரு மிசா கைதி கிடையாது. ஏன்னா ஷா கமிஷன் ரிப்போர்ட் உங்களுக்கே தெரியும், நீதியரசர் ஷா வந்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி ஒரு நபரையும் இதுல குறிப்பிட்டிருக்காரு. ஆனா ஷா கமிஷன் ரிப்போர்ட்ல மிசா கைதிகள்ல ஸ்டாலின் அவர்களோட பேரும் இல்ல, அவரோட இயற்பெயரும் இதுல இல்ல. விசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அவர் மிசா காலத்துல சிறை சென்றார் தவிர ஒரு மிசா கைதி கிடையாது. விசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அவர் மிசா காலத்துல சிறை சென்றார் தவிர ஒரு மிசா கைதி கிடையாது. பிரச்சார நாடகத்திற்கு சென்றிருந்த ஸ்டாலின் மறுநாள் கைது செய்யப்படுவதற்காகவே சென்னை திரும்பினார். திருமணமாகி ஓராண்டு கூட கழியாத நிலையில் விசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஸ்டாலின். ஓலா 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 ஓலம்மா. ஆனா இதுல வந்து ஸ்டாலின் அவர்களோட பேர் இல்ல. அவர் மிசா காலத்துல சிறை சென்றார் தவிர ஒரு மிசா கைதி கிடையாது. அப்ப நீங்க மிசாவில ஜெயிலுக்கு போலையா? அவன் அப்படிதானே சொன்னா, பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. அத்தகைய நடுநிலை தவறாத பான்பையையும் பகுத்தறிவையும் பெற்றிருப்பவர்கள் நாங்கள். அப்புறம் ஏன்டா ஏன் போடா போய் தோங்கலேண்டா. இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்லரிச்சிரும். புல்லரிக்கிறது பல்லரிக்கிறதெல்லாம் அப்புறம் பாப்போம். சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி டாஸ்பேக் ஆரம்பமா? ஆமா. நான் குழந்தையா இருந்தப்ப வீட்டுல சேஃப்டி பண்ணி இருக்கு பாருங்க, மூக்குன்னு சொல்றோம்ல, திறந்த நிலையில கீழே கிளம்பிச்சு. இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. நான் ரொம்ப கை குழந்தையா இருந்தப்போ தவழ்ந்து ரோட்ல தரையில தவழ்ந்துட்டு இருக்கிறப்போ அந்த ஊக்கு எடுத்து விழுங்கிட்டேன். அது திறந்த நிலையில ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. கலைஞரவர்கள் எக்கையே விழுங்கிட்டு உயிரோடு இருக்கான். அதனாலதான் எக்கு உள்ளம் கொண்ட ஸ்டாலின் பெயரை தலைவர் கலைஞர் அவர்கள் சூட்ட வேண்டும் என்று அப்பவே முடிவு பண்ணார். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. நான் ஒரு முறை இல்ல 2 முறை மேயரா இருந்தேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. நான் மேயரா இருந்தப்போ என்னென்ன பணிகள் எல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல, எப்படி தெரியும் எனக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஆக அன்னைக்கு சென்னையே தண்ணீர்ல, அதாவது நான் மேயரா பொறுப்பெடுத்துட்ட உடனே ஒரு பெரிய மழை வந்துச்சு. விளங்கும்டா நாரப்பயல. ஆக அன்னைக்கு சென்னையே தண்ணீர்ல, அதாவது நான் மேயரா பொறுப்பெடுத்துட்ட உடனே ஒரு பெரிய மழை வந்துச்சு. வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்டு வேலை. நான் மேயரா பொறுப்பெடுத்துட்ட உடனே ஒரு பெரிய மழை வந்துச்சு. விளங்குமாடா? போடா போய் வேலை வெட்டிந்தா பாருங்கடா. நான் மேயரா இருந்தப்போ என்னென்ன பணிகள் எல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஸ்டாலின் மேயர் ஆனது பிறகு பார்த்தோம்னா கை குழந்தை 10 மாசம் கை குழந்தை, இதுக்கப்புறம் 2 குழந்தைங்க, மனைவி அப்படின்னு ரமேஷ் 5 பேருமே அவங்க தற்கொலை செஞ்சது. சொன்ன மாதிரியே கடையை காலி பண்ணிட்டனா? இப்ப இதுக்கு என்ன பாட்டு போடுவேன்? ஸ்டாலின் தவறாரு என்ன தப்புறாரு, ஸ்டாலின் தவறாரு என்ன தப்புறாரு.
சொல்லு அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். ஸ்டாலின் தவறாரு என்ன தப்பறாரு. மாண்பு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் முதல் ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்பதில் நான் மிகுந்த ஒட்டுமொத்த தலைமை கழகமே என்னையாது இத்தனை நாளா ஒரு தொல்லையை தாங்கினோம், இனிமே 2 தொல்லையை தாங்கணும் போல இருக்கு. விளையாட்டு மேம்பாட்டு அணிங்கிறதுனால ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வெட்ட வெயில்ல உச்சி வெயில்ல நடத்திருக்கிறார். ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. கலைஞர் அவர்கள் எப்போதுமே சுறுசுறுப்புடன் இருக்க காரணம் என்ன என்று ஒரு பத்திரிகை நிருபரோட கேட்கும் பொழுது அவர் சொன்ன பதில், திருக்குவளையில சிறு வயதிலேயே நான் ஃபுட்பால், வாலிபால், பேட்மிண்டன், சடுகுடு விளையாட்டுலாம் நான் விளையாண்டுருக்கேன். எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். அப்பா யாரு? தமிழ் வித்துவண்ணே, ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து ஒட்டிடுவாரு. எங்க இத படி. மண்பானைக்கு வரலாற்றில் ஒரு தனி சிறப்பு உண்டு. பானை ஓடைகளில் எழுதுவது என்பது அடே உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. பானை ஓடைகளில் பானை ஓடைகளில் மதுரை அண்ணா பல்கலைக்கழகம், மதுரையில் 2 பாலிடெக்னிக்கை, மதுரை மாவட்ட மகளிர் மாவட்ட மக்களுக்கு, மதுரை மாவட்ட மக்களுக்கு காவேரி குடிநீர் திட்டம். ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. மதுரை அண்ணா பல்கலைக்கழகம், மதுரையில் 2 பாலிடெக்னிக்கை, மதுரை மாவட்ட மகளிர் மாவட்ட மக்களுக்கு, மதுரை மாவட்ட மக்களுக்கு சென்டர் ஃப்ரூட் நாக்கை நாட்டியமாட செய்யுமே. தமிழகம் தலைகுனிந்து நிற்கிறது. என்னடா சொல்ற? தமிழகத்திற்கு தலைகுனிவு ஏற்பட்டிருக்கிறது என்ற நிலையில ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தார்கள். அந்த பட்டியலில் பல்வேறு மாநிலங்கள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் அந்த பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெறவில்லை. தமிழகம் தலைகுனிந்து நிற்கிறது. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். தமிழகத்திற்கு தலைகுனிவு ஏற்பட்டிருக்கிறது. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே என்ற நிலையில ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தார்கள். அந்த பட்டியலில் பல்வேறு மாநிலங்கள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் அந்த பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெறவில்லை. என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொன்ன, அதான் திருப்பி அந்த திருப்பியா? ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தார்கள். தமிழகம் தலைகுனிந்து நிற்கிறது. ஆனால் அந்த பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெறவில்லை. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. ஜவ்வாது மலை ஜமுனா மரத்தூர்ல இருந்து பேரறிஞர் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு 69ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள். பேரறிஞர் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு 69ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு 69ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அரசு என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. அரசு நெல் முதல் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத எல்லாம் நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க மாட்டானே. வாழ்த்துக்கள். சந்திராயன் விண்கலம் வெற்றி பெற்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே உலக அளவில் பெருமை தேடி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்க அப்பா பேட்டியும் பார்த்தேன், ரொம்ப பெருமைப்பட்டிருக்கிறாரு. சொல்லுங்க வீரமுத்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டுல அவங்க அப்பாட்ட பேசல. அந்த வகையில நீங்க விழுப்புரத்தை சேர்ந்தவராப்பில, விழுப்புரம் உங்களுக்கு ஆமா சொன்னாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஊருக்கு வரும்போது அந்த வகையில நீங்க கண்டிப்பா எனக்கு சொல்லணும். வீரமுத்து உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் உங்க அப்பா பேர் பழனிவேலா. எங்க போன்ல பேசுமா துண்டு சீட்டு? ஆனா உலகத்திலேயே போன்ல பேசும்போது துண்டு சீட்டு வச்ச ஒரே ஆளு நம்மளுடைய தன்மான தலைவர், தங்க தலைவர், தமிழ தலைவர், தமிழிலிருந்து விட்டெடுத்த நம்ம ஐயா ஸ்டாலின் தான். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம். எடப்பாடி பழனிசாமி எங்க போனாலும் நான் ஒரு விவசாயி. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்க
இந்த விவசாயி நாட்டை ஆள்வது ஸ்டாலினுக்கு பிடிக்கல. விவசாயி நாட்டை ஆளலாம். அப்படி விவசாயி நாட்டை ஆளுகிறப்போ ஸ்டாலின் மனப்பூர்வமாக இருப்பான். எடப்பாடி விவசாயி அல்ல, அவர் ஒரு ஏனென்றால் தமிழுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை, நம்முடைய தாய்மொழியா தமிழுக்கு ஒரு கேடுதலை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? மணிமேகலை காப்பியத்தில ஒரு வரி உண்டு. கோல்நிலை திரிந்து கோடை நீடினும் தான் நிலை தெரியாத தந்தமிழ் பார்வை என்று கீர்த்தனார் அவர்கள் என்ன கொடுமை சரவணன். ஜெயமல்லையா வெளிநாடு தப்பி செல்வதற்கு மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி பார்த்துவிட்டு செல்கிறார். தப்பி செல்வதற்கு மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி பார்த்துவிட்டு செல்கிறார். மத்திய அமைச்சர் ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகாவின் மீது திராவகத்தை ஏனென்றால் தமிழுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை, நம்முடைய தாய்மொழியா தமிழுக்கு ஒரு கேடுதலை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். இப்ப என்ன நிலைன்னா மெஜாரிட்டி இல்லாத ஒரு அந்தரங்கத்துல தொங்கிட்டு இருக்கு. என்னப்பா சொல்ற? எந்த புடியும் இல்லாம அந்தரங்கத்துல இது ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று நான் பேச விரும்பல. தக்க ஆதாரத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தபடி நான் பேச மாட்டேன். வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று பேச மாட்டேன். ஆதாரத்தோடு தான் பேசுவேன். காரணம், நான் கலைஞருடைய மகன். இதையெல்லாம் நான் ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ பேச விரும்பல. ஆதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு பேசுகிறேன். நான் கலைஞருடைய மகன். எதையும் போற போக்கில பேசிட்டு போக மாட்டேன். மர்க்கா சொல்லு. நான் ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ பேச மாட்டேன். ஆட உங்க கூர்க்காவுக்கு போறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது, குனி வச்சு அடிக்கூடாது. சொல்லுவியா? இதுதான் நமக்கு நல்ல வாய்ப்பு. ஆக இந்த நேரத்தில் ரோடரை மூலமாக நான் உள்ளே போய் விடலாம். போட்டு போடணும்னு உங்க அன்போடு கேட்டுக்கிறேன். அந்த உறுதியோடு தான் வந்திருக்கிறீங்க. போடத்தானே போறீங்க? என்னம்மா உதயசூரியன் தானே, புகழந்தி தானே? நிச்சயமா சத்தமா சொல்லுங்களேன். உறுதியா? சத்தியமா? அம்மா சத்தியமா? சத்தியமா? உங்க அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? என்ன ஒரு டைப்பா கேக்குறாங்க. சரிங்க சார், எங்க அம்மா ராஜேந்திரன் ஒரு மாணவன், சிவகங்கையை சார்ந்த ஒரு போலீஸ்காரர் பெற்றெடுத்த ஒரு மகன். அந்த பிள்ளை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவன் முடியல. கவர்னரிடத்துல போய் ஊழல் பட்டியலை கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஆதாரத்தோட, ஏதோ 19 ரூபா இல்ல, வாய்க்கு வந்தபடி இல்ல, மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு கொடுக்கல, ஆதாரத்தோட கொடுத்துருக்கிறோமே. என்னடா சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? www.stalinani.com மெயில் அனுப்புங்க. எனக்கு ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. உங்கள் மனுக்களுக்கு நான் பொறுப்பு. நான் மட்டுமே பொறுப்பு. நல்லா இருக்க. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. சொன்னதை செய்வான் இந்த ஸ்டாலின், செய்வதைத்தான் சொல்வான் இந்த ஸ்டாலின். ஏல படித்தவுடன் கிழித்து விடணும் போட்டுக்கல. அப்படியே போட்டுருக்கு. படிச்சிட்டல அப்ப கிழிச்சிடு. ரைட் விடு. சபா சவால்னா இப்படித்தான் இருக்கணும். என்ன கிழிச்சிட்டு நீ பாட்டு கிளம்பிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற? படிச்சதை சொல்லிட்டு போ. ஏல சொன்னதை செய்வான் இந்த ஸ்டாலின், செய்வதைத்தான் சொல்வான் இந்த ஸ்டாலின். அதான் சொல்றேன், படிச்சதை சொல்லிட்டு போ. டேய் முட்டாப்பல. சொன்னதை செய்வான் இந்த ஸ்டாலின், செய்வதைத்தான் சொல்வான் இந்த ஸ்டாலின். நானும் சொல்றேன், படிச்சத படிச்சத சொல்லிட்டு போயா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? என்ன பார்க்கணும், கையை பிடிக்கணும், தொட்டு பார்க்கணும், கிட்ட வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இருக்கு. டென்ஷன் ஆகாத மச்சான்.
நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி பிடிச்சின்னு சுத்தினேன். எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிற. கடவுளை நாங்க வெறுக்கல, கடவுளை நாங்க ஏதாவது அவமானப்படுத்தி பேசுகிறோமா, எங்கேயாவது பேசி இருக்கிறோமா? அப்படியே இருங்கண்ணா. அவர் ஒருத்தர் இருந்ததாகவோ, அவர் இன்ஜினியரிங் படித்ததாகவோ, அவர் ஒரு பிரிட்ஜை கட்டியதாகவோ சரித்திரம் இல்லை. இருக்கா? கேட்டுக்க. கடவுளை நாங்க வெறுக்கல, கடவுளை நாங்க ஏதாவது அவமானப்படுத்தி பேசுகிறோமா, எங்கேயாவது பேசி இருக்கிறோமா? இருங்க பிரதர். என்ன நான் திரும்பி சொன்னேன், கடவுளுக்கு எதிரா நேரா கடவுள் கண்ணில் படக்கூடிய அளவிற்கு இங்க ஒரு உண்டியல் இருக்கா? ஆமா. அதுக்கு எதுக்கு ஸ்டென்டன் வச்சுட்டு ஒரு காவலாளி நிற்கிறான்? நீயே நம்ப மாட்டேங்கிற. கோயிலை நடத்துறவனே கடவுள் அந்த உண்டியலை பாதுகாப்பாங்க நம்ப மாட்டேங்கிற. நான் நம்பணும்னா என்ன நியாயம் என்று கேட்டேன். கண்டுக்காதீங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? கடவுளை நாங்க வெறுக்கல, கடவுளை நாங்க ஏதாவது அவமானப்படுத்தி பேசுகிறோமா, எங்கேயாவது பேசி இருக்கிறோமா? இந்த நிகழ்ச்சி 10 மணிக்கு தொடங்குதுன்னா நீங்க எல்லாம் 8 மணிக்கே புறப்பட்டு இங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க. ஆக 4 மணி நேரம் இங்க வந்து சேர்வதற்கு உங்களுக்கு இந்த இடத்தை வந்து பிடிக்கிறதுக்கு ஆயிருக்கு. 10 மணிக்கு தொடங்குதுன்னா நீங்க எல்லாம் 8 மணிக்கே புறப்பட்டு இங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க. ஆக 4 மணி நேரம். என்னடே அறிவு இருக்கு அவனுக்கு? பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சொல்லதானே திங்கிற? படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு சொன்னேன். கோட்டை விட்டுட்டியே. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான்னு அபை முதல் மர்க்கா சொல்லு. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான்னு அபை முதல் பாடிய பாடலோடு சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனி வச்சு அடி. குனிடா. இனிமே சொல்லுவியா? 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 உங்களுக்கு திருக்குறள் தெரியும் இல்லையா? உங்களுக்கு பிடித்த திருக்குறள் ஒண்ணு சொல்ல முடியுமா? கேடு இல் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாட்டு அல்ல மச்சையவை. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. நோடு நீ இருந்தாய், உயிரோடு நான் இருப்பேன். எஸ், நீங்க பேசுங்க. மணிமேகலை காப்பியத்தில ஒரு வரி உண்டு. கோல் நிலை திரிந்து கோடை நீடினும் தான் நிலை தெரியாத தந்தமிழ் பார்வை என்று கீர்த்தனார் அவர்கள் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் உலகமே இருண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையிலே a vacuum is fine as it is cried. அடடா, பையன் எவ்வளவு அழகா தளதளான்னு வளர்ந்திருக்கிறான். இவன் தமிழ் மட்டும் வாயை திறந்து பேசினா எப்படி இருக்கும்? ஜாலி கோழி பியா ஜலாலே வாத்து பியா. மச்சான் என்னடா? என்னடா மியூசிக் எல்லாம் கொடுக்கறடே? இன்னும் ஒரு 25 ஆண்டு காலத்தில் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக கூட வரக்கூடிய ஒரு தகுதி அப்படி தளபதிக்கு உண்டு. அந்த அளவுக்கு அரசியல் விவேகமும் இருக்கக்கூடியது. யாரு யாருக்கு விடுற? சஞ்சய் ராமசாமியா? இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக கூட வரக்கூடிய ஒரு தகுதி அப்படி தளபதிக்கு உண்டு. டேய், இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். பேசாம மூடிக்கிட்டு வா. எப்பவும் போல இன்னைக்கும் பானை காலியா இருக்குண்ணே. எங்க? ஆமா, நான் பதினிக்காக பானையில சுண்ணாம்பு தடவை மேல கவுத்துட்டு வந்தா எந்த நாயோ மேல போய் அந்த பானையை மாத்திட்டு எம்டி பானையை கவுத்து கண்ணா இறக்கி குடிச்சிட்டு இருக்கு. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. என்னடா கேட்ட? 800 கிலோவாட் திட்டத்தை கேபிள் வழியாக கொண்டு வர முடியாது, சாத்தியமில்லை என்று நீங்க தெளிவாக சொல்றீங்க. அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆக 800 கிலோவாட் திட்டத்தை 2ஆக பிரித்து எப்படி கேரளாவிலே 350 கிலோவாட் 800 கிலோவாட் திட்டத்தை
கேபிள் வழியாக கொண்டு வர முடியாது. நீங்க தெளிவா சொல்றீங்க, அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆக 800 கிலோவாட் திட்டத்தை 2ஆக பிரித்து எப்படி கேரளாவில் 380 கிலோவாட் தமிழறிஞர் கலைஞரை நமக்கு தந்த மாவட்டம் இதுங்கிறதுனால ஒருவித நெகிழ்ச்சியான மனநிலையில நான் இங்க நின்னுகிட்டு இருக்கேன். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எதுல? போய் கக்கிசிட்ட போய் நில்லு. தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து வராங்களோ அங்கெல்லாம் தமிழின தலைவராக கலைஞர் அவர்கள் போற்றப்பட்டார். யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. திருக்கோலையில் தான் பிறந்தார். 12 வயது வரைக்கும் திருக்கோலையில் தான் வாழ்ந்தார். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. அதனால திமுகங்கிறது குடும்ப கட்சி தான். ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. அதே மாதிரி தான் 2 கோடி பேருக்கு நான் வேலை 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன். ஐயோ இந்த அவசரப்படுறானே. வருஷத்துக்கு 2 கோடி 2 லட்சம் பேருக்கு வேலை 2 கோடி பேருக்கு கொடுத்தோம்னா 5 வருஷத்துல 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன். வருஷத்துக்கு 2 கோடி 2 லட்சம் பேருக்கு வேலை 2 கோடி பேருக்கு கொடுத்தோம்னா 5 வருஷத்துல 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் உங்க இடத்துல யார் முதலமைச்சருக்கு வரணும்னு கேட்டா யார் சொல்லுவீங்க? நீங்க யாரு தமிழ்நாட்டுக்கு அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும் என்று கேட்டால் யாரை சொல்லுவீங்க? நீங்க 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுத தேர்வு மையம். ஐயோ இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. இவனை நம்பி இவ்வளவு பெரிய டுட்டோரியல் ஆரம்பிச்சிருந்தேன். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவக் கல்லூரியாக நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. படிச்சிட்டீங்களா? போதும் போதும், கொண்டாங்க கொண்டாங்க போதும் கொண்டாங்க. எங்க சொல்லுங்க பாப்போம். தொடர்ந்து ஆட்சியில் இருக்க முடியும். ஆக இது தொடர்ந்து இந்த ஆட்சி ஜெயலலிதா இருந்ததற்கு பிறகு மைனாரிட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆட்சி தொடர்ந்து இருப்பதற்கு காரணமே பழனிசாமி அவர்கள். இது பழனிசாமி ஆட்சி நடக்கிறதுக்கு எடப்பாடி தான் காரணம். பழனிசாமி ஆட்சி நடக்கிறதுக்கு எடப்பாடி தான் காரணம். ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி சொல்லணும். இல்ல அப்புறம் நீங்க அடுத்துக்கு வாங்க. அடுத்தது வந்து திமுக கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சாமான்களுக்காக ஆட்சி நடத்தப்பட்டிருக்கிறது. அப்பொழுதெல்லாம் சாமான்களுக்காக ஆட்சி நடத்தப்பட்டிருக்கிறது. வாடகை சுசீலா அவர்களோட குரல்ல மயங்காதவங்களே இருக்க முடியாது. அதுல நானும் ஒருத்தன். சங்கீதம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அந்த காலத்துல நானு இளையராஜா எல்லாம் நாடகத்தில் இருக்கும் போது அவர் வாசிப்பை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் அப்படி போயிட்டாரு, நான் இப்படி வந்துட்டேன். I know. What, yeah? I know. I am your best friend. Okay, okay, okay. Okay. Next. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அடிக்கடி இடத்துல பாடி இருக்கேன் அதை நான். பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. சூப்பர். அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. ममता बनर्जी दी कुतुम बांगालेर बागिदेर तमिलनाडु स्टालिनेर प्रेम बोरा नमस्कार हजार मील दूर देखे आपनार के तेत के ऐशी அப்படித்தான் ஸ்மார்ட் சிட்டி என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். அப்படித்தான் ஸ்மார்ட் சிட்டி அப்படித்தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல அந்த வெள்ள சேதப்பதிகளை சேத வாயில புண்ணா 1553 கோடி ரூபாய் செலவில சேலம் உருட்டாலை
ஆடுற மாட்டை ஆடி கறந்து பாடுற மாட்டை பாடி கறந்து அரசாங்கத்தின் திட்டம் என்கின்ற பாலை இல்லாதோர் இல்லங்களில் சரியாக முறையாக சேர்க்கின்ற நிர்வாகத்தின் பெயர் ஸ்டாலினிசம். 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 எங்கேயோ போய்த்தடா எங்கேயோ போய்த்த. கெட் அவுட் ஃப்ரம் தி ரூம். சொல்ற ஆக்ஷன். டெவலப்மெண்ட் 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 ஒன்லி. என்னடா சொல்லியா இன்னும் சொல்லித்தார சொல்ல தெரியுமா தெரியாதா? பக்க பக்க முழிச்சுக்கிட்ட கோவம் எனக்கு. யங்ஸ்டர்ஸ் வந்து டெவலப்மெண்ட் 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 கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் இருக்கு. இங்கிலீஷ்டா அது. 5 டைம்ஸ் A vacuum is fine. தெளிவா படுறா. A vacuum is fine. செருப்பு பிஞ்சிரும். ஒழுங்கா சொல்றா. A vacuum is fine. என்ன விளையாடுறியா? As it is cried. பாத்து சொல்லடா, பார்க்காம சொல்லு. இதுல பிட் அடிக்குற. இங்க ஏன்டா பாக்குறா? அது வந்து சொல்றா. A vacuum is fine. As it is cried. இல்ல அவர அறிவிச்சவனே சொல்றான்ல ஒரு தடவை படிச்சு சொல்லு அப்படியே. A vacuum is fine. You get out. No problem. கேரள மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஒன்று இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் பண்ணி சிறந்த மனிதர் யார் என்ற ஒரு தேர்வு நடத்தி அந்த சிறந்த மனிதராக என்னை தேர்ந்தெடுத்திருப்பதாக எனக்கு செய்தி வச்சு. கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சொல்வதற்காக சொல்லுகிறேன். மதுவிலக்கு என்றாலே பூரண மதுவிலக்கு தான். நான் உறுதியோடு சொல்லுகிறேன், திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு ஒரு சொட்டு மது கூட தமிழகத்திலே இருக்காது. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. டாஸ்மாக் கடைகள் முழுமையான கட்டுப்பாடுகளை பின்பற்றி வாயாலே வட சுடுவார் நன்றாக வாயாலே வட சுடுவார். நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தேர்தல் அறிக்கை நாங்க சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம்னா, வந்த உடனே நீட்டு நாங்க நீக்கிடுவோம் சொல்ல நீக்குவதற்கான விலக்கு வாங்குவதற்கான முயற்சியில திமுக நிச்சயம் ஈடுபடும் அப்படிங்கிற உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். வாயாலே வட சுடுவார் நன்றாக வாயாலே வட சுடுவார். கோபாலபுரத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போனோம். அங்க சில நேரங்களில் நடந்தே போயிருக்கு. நான் போய் பகாரா வாங்கிட்டு வருவேன், டீ வாங்கிட்டு வருவேன் அண்ணாவுக்கு. அப்ப டீக்கும் பகோடாவுக்கு 2 ரூபா 3 ரூபா கொடுப்பாங்க வீட்டுல. அதுல ஒரு கணவன் நான் திருடி பண்ணேன் சார். எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க பத்தியெல்லாம் திருடுறதுக்கு? அண்ணா கிட்டே ஆசைப்பட்ட இல்லைங்க. அது ஒண்ணு அவர்களுக்கு புதிதில்லை. ஒரு பரம்பரை பழக்கமே இல்ல திருடுவதில்ல. இந்த பொய் சொல்றதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் இருந்தப்ப ஒருவேளை ட்விட்டர் இருந்துச்சுன்னா இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? நாட்டில் இருக்கக்கூடிய பொது நூலகங்களின் எண்ணிக்கை 4622. மதுக்கடை எண்ணிக்கை நான் சொல்றேன் 500. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது நூலகங்களின் எண்ணிக்கை 4622. மதுக்கடை எண்ணிக்கை நான் சொல்றேன் 500. ரொம்ப நல்ல பொண்ணுங்க. நானு ரொம்ப நல்ல பொண்ணு. தமிழ்நாட்டுல 4900 லைப்ரரி இருக்கு, 500 டாஸ்மாக் தான் இருக்குன்னு சொல்லி மதிவதனி ஒரு அப்பட்டமான ஒரு புழுகை ஒரு பொய்யை சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு 500 டாஸ்மாக முடிச்சு. ஏமா 500 டாஸ்மாக்னு சொல்றீங்களா? அப்ப 500 டாஸ்மாக முடியாச்சுன்னா நீ சொச்சம் மட்டும் தான் இருக்கா? அந்த சொச்சம் எவ்வளவு? ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? ஒரு அறிக்கை வருது, விரைவில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். சந்தோஷம். அப்படியே 3வது பக்கத்தை திருப்பி பாருங்க, விரைவில் நீட் தேர்வுக்காக இலவச பயிற்சி மையம் தொடங்கப்படும். சாம்பார் ஆப் எனக்கு இப்போ உருட்டுறேன் பார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா 100% தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். விழுந்திருக்கா? விழுகாது, ஏன்னா உருட்டு அப்படி. இதனாலதான் இப்படி இருக்கு இல்லன்னு மாத்தி மாத்தி பேசி விளையாட எங்க ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் என்ன பிளே கிரவுண்டா சார்?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். ஒரே ஒரு ரகசியம்தான், மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறி போகக்கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். சாத்தியம் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க? புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன், நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னாச்சுக்கு தமிழ்நாட்டுல வந்து தீர்மானம் போட்டா யாரை ஏமாத்த? அயோக்கியத்தனம் இல்ல. முடியாத ஒரு காரியத்திற்கு நான் கேட்கிறேன், நாளைக்கு வந்து ஸ்டாலின் சொல்றாரு சூரியனை பிடிச்சு கொண்டு வந்து தமிழ்நாட்டு செக்ரட்டரியேட்ல வைக்கணும்னு சொல்றாரு. சாத்தியமா? சாத்தியமா? ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். வீட்டுக்கு போய் ட்விட்டரை ஓபன் பண்ணோம்னா கமெண்ட்ல அதே டோன்ல நம்ம தம்பிமார்கள் போட்டிருக்காங்க. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. இவங்க நிறைய பேர் 200 ரூபாய் ஊப்பின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யாருக்கு 200 ரூபாய் வந்தது இல்லை இது வரைக்கும். டேய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். சரித்திரம் படைத்திருக்கிறது இந்த ஆட்சி, சரித்திரம் படைத்திருக்கிறது இந்த ஆட்சி. ஏப்பா அழுகுற முரியேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். 2 வருஷத்துல அப்படி என்ன சரித்திரம் படைத்தது? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன் அப்படின்னா அதை விலக்கி கூட்டங்கள் நடத்த சொல்லி முதல்வர் சொல்றாரு. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? மிகப்பெரிய ஆட்சியாளருடைய, மிகப்பெரிய புரட்சியாளருடைய பெயரை வைத்தாரு. அந்த பெயரை கிண்டல் பண்ணாங்க, துண்டு சீட்டன் கிண்டல் பண்ணாங்க. துண்டு சீட்டன், துண்டு சீட்டன். இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, தரவுகள் புள்ளி விவரப்படி இந்தியாவில் நம்பர் 1 முதல்வர், தமிழ்நாட்டின் முதல்வர் தான் நம்பர் 1 முதல்வர். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. உண்மையாகவே திமுக ஆட்சியில் இத்தனை கோளாறுகள் இருக்கிறதா? டெய்லி சோசியல் மீடியால பொய்யா பரப்புறாங்களே. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. உண்மையாகவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இத்தனை குளறுபடிகள் இருக்கான்னு கேட்டா, எந்த ஆட்சியாக இருந்தாலுமே அதில் நிர்வாக சிக்கல்கள் இருக்கும். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். ஆனால் அதை தாண்டி இந்த ஆட்சி என்ன சாதித்திருக்கு? ஒண்ணும் பண்ணல. காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பே மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆட்சி திராவிடர் இயக்கத்தினுடைய முன்னோடி ஆட்சியாக இருந்த நீதி கட்சி. உனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? விலையில்லா வண்ண தொலைக்காட்சி என்று வார்த்தையில் கூட தமிழ்நாட்டு மக்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றிய கட்சி. இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? இங்க இருந்து கோயம்பேடு போனோம்னாலும், இங்க இருந்து எங்க போனோம்னாலும் எல்லாம் பஸ்ல போறீங்க. வார்த்தையில் கூட தமிழ்நாட்டு மக்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றிய கட்சி. உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது, குனி வச்சு அடிக்கூடாது. சொல்லுவியா 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 சொல்லுவியா? தமிழ்நாட்டை பாதுகாத்து விட்டோம். அடுத்த கட்டமா அவர் என்ன பண்றாருன்னா, இந்தியாவை பாதுகாக்க வேண்டும். அவரோட லட்சியம் எவ்வளவு பெரிய லட்சிய புருஷனா அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்தியாவை போய் பிஜேபி பிடியில் இருந்து இந்தியாவை மீட்க வேண்டும்ன்றதுக்காக அவர் டெல்லி அரசியல் நோக்கி நகர்ந்துட்டாரு. சரி, சும்மா இருந்த ஆளுக்கு மனசுல பிரதமர் ஆசையெல்லாம் வேற காமிச்சு விட்டாங்க. அந்த ஆசையும் இருக்கு அவருக்கு. அப்ப இல்லாமையா ஃபருக் அப்துல்லா கூட்டு வந்து பேச வச்சாங்க. அவர் உறுதியா நம்ம டெல்லி அரசியல கலக்க போறோம் நம்புறாரு அவரு. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். வருஷமா சர்வ சாதாரணமா இந்த ஸ்டேட்டை நடத்திட்டு இருக்க முடிஞ்ச எனக்கு இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியை நடத்த முடியாதா? இதே தானே அங்க. அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. இப்படி இருக்கும்போது எங்கிட்ட எட்டக்க மடக்கா கேள்வி கேட்டு கிறுக்கு பிடிக்க வச்சுறாரா? புரியுதா? போ. சரி, இது என்ன ஒரு ஸ்டேட், அங்க என்ன ஒரு 30 ஸ்டேட். இதே மாதிரி அங்க 4 அதிகாரி இருப்பாங்க. இந்த அதிகாரியை கூட்டு போயிடலாம். தினேஷ் கேபினட் செக்ரட்டரி ஆயிடுவான். இதே டீம் அங்க, அதே டீம். அப்பதானே நிரந்தரமா முட்டு சந்தில வச்சிருக்க முடியும். பிரதமர் அறிமுகம் பண்ணும்போது என்னென்ன அறிமுகம் பண்ணாரு தெரியுங்களா? தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர் இவர் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாராம். தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர் இவர் அப்படின்னு திரு ஸ்டாலினை தமிழ்ல சொன்னாரா? தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர், தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர், தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர்
தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர்னு ஒரு அறிமுகப்படுத்தினார்ல, இந்த மாதிரி நான் அறிமுகப்படுத்தினேன்றத மோடி இளைய செல்வன்ட்ட சொன்னாரா, ஸ்டாலின் இளைய செல்வன்ட்ட சொன்னாரா, இல்ல அமெரிக்க அதிபர் இளைய செல்வன்ட்ட சொன்னாரா? நீ கண்டுபிடிச்சலாம், சொல்லுங்க, சொல்லியா? செய்தி நான் அதை உங்களுக்கு கேள்வியா கேட்டேன். இதெல்லாம் என்கிட்ட சொன்னா நான் அந்த கேள்வியெல்லாம் கேட்பேன். சரிங்களா? வா, நீ ஃபர்ஸ்ட் எந்த மொழியில சொன்னாங்க? இப்போ நான் என்கிட்ட இந்த மாதிரி இப்போ இந்த நக்கின்ல வந்த நியூஸ் சொன்ன உடனே நான் இவ்வளவு கேள்வி கேட்டேன். ஆனா இதே நியூஸ் கொத்தடிமை கிட்ட சொன்னா கொத்தடிமை ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சொல்லுங்க? அந்த சொல்லியா, சும்மா சொல்லியா? வானத்து போல படத்துல அண்ணனை கைது பண்ணாம கை விலங்க இப்படி தூக்கி போட்டு போனதும் அந்த சீன் தான் நல்லா இருக்கும் சார். இப்ப தெரியுதா இவங்களை ஏன் கொத்தடிமைன்னு சொல்றேன்னு? யோசிக்கணுமா வேணாமா? மக்களுக்கான பணிகள், மக்களுக்கான போராட்ட குரல்கள், இதெல்லாம் ஏதாவது கொடுக்கறதுக்கு ஐடியா இருக்கா? எங்களை செருப்பால் அடிச்சா கூட நாங்க எந்த இதையும் செய்ய மாட்டோம், என்ன வேணா பண்ணுங்க. அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர், இவங்க எல்லாம் வகிச்ச அந்த திமுகவினுடைய தலைவர் பதவியை இப்ப நீங்க வகிக்கிறீங்க. இதை விட கேவலம், இதை விட வெட்கம், இதை விட அவமானம் தமிழ்நாட்டுக்கு வேற என்ன ஒண்ணு சொல்லுங்க. இவ்வளவு ஓப்பனா சொல்லியிருக்காரா சார்? விஷால் தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவரானதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு அரசியல் ஞானி, அவருக்கெல்லாம் போய் நான் விளக்கம் கேட்க முடியாது. பேஸ்புக், ட்விட்டர், சமூக வலைதளங்கள் எல்லாம் உங்களை, உங்க குடும்பத்தை, உங்க கட்சியெல்லாம் மீன்ஸ் போட்டு செய்யறாங்களே. ஆத்திரத்தினுடைய ஒரு கோபத்தினுடைய விளிம்பில் இருக்கிறாங்க, எதை வேணாலும் செய்வாங்க. அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? கரெக்ட் தான். ஆனா வலிக்காத மாதிரி எவ்வளவு நாள் இருக்குது? வெளியில காயம் இல்ல, உள்காயம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. அது தெரியுது, ஏன்னா வலிகள் தெரியுது. ஆனா நாங்க அப்படி இல்ல சார், நாங்க உங்களுக்கு செய்யறதே இல்ல. இல்ல உங்களன்னு சொல்ல, பொதுவா எல்லாத்தையும் சொல்றேன் சார். திடீர்னு மெரினா போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, நீங்க கொண்டு வந்த மீத்தேன் கேஸ் திட்டத்தை நீங்களே எதிர்க்கிறீங்க, அப்புறம் பார்த்தா திடீர்னு விவசாயிகளுக்கு குரல் கொடுக்குறீங்க. என்ன சார் இதெல்லாம்? அதெல்லாம் ட்ரிக்ல என்ன பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், உங்களுக்கு தெரியாத ஒண்ணு. எதிலும் வல்லவர் வேலு, அதனால்தான் அவர் ஏவா வேலுன்னு நான் குறிப்பிட்டேன். பாத்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? என்னுடைய அமைச்சரவைக்கு பரமா படிடா, ஒழுங்கா படிடா. ஜவ்வாது மலை ஜமுனா மாத்தூர்ல இருந்து இடிபாடுக்கு பிறந்தவன் இன்னும் நீ ஸ்டேடியம் இல்லையா? நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெற்ற பாராட்டிலே சிறந்த பாராட்டு எதுனா, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்பதுதான். போன்பேவில் பெறப்பட்ட தொகை ரூபாய் 200. அதை விடவும் நான் ஒன்று சொல்றேன், என்னன்னா அவர்களுக்கு நல்லா தெரியும் உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின் தெரியும் அவர்களுக்கு. அப்படியா? யார் சொன்னது? ஊர்ல சொல்லி வச்சிருக்கேன், சும்மா இதெல்லாம் ஒரு பில்டப் விடு. இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? எங்களுடைய இயக்க தலைவர் அவர்களே, இந்திய கூட்டணியில் நீங்க யாரை கை காட்டுகிறீங்களோ அவங்க தான் அடுத்த முதல்வர்ங்கறாங்க. நானா? என்ன கொடுத்துற நீ? உங்களால முடியும். ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் தலைவரே, நம்பர் 1 முதலமைச்சர் அவர்களே உங்களை நீட்டி கை நாட்டுகிறது. அப்படி வாய்ப்பு வந்தா தயவு செய்து தட்ட வேண்டாம், அதையும் ஒரு கை பார்ப்போம். அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? படிப்பு என்ன அவ்வளவு சீப்பா போச்சா? ஒட்டுமொத்த உலக அரங்கில் நம்முடைய இந்தியாவை முதல் இடத்துக்கு கொண்டு வருவதற்கு நாம் போராடுவோம். நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா அப்படி நீங்கள் போகும் பொழுது இங்கே நீங்கள் வகுத்து தந்த அந்த பாதை, இங்கே நீங்கள் வகுத்து தந்த திட்டம் மூலமாக அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு எங்களது மாநாட்டினுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார். எந்த பயனும் இல்ல. தேவர் இனத்தை குற்றப்பத்திரிகையிலிருந்து நீக்கிட வேண்டும் என்று தேவர் இனத்தை குற்றப்பத்திரிகையிலிருந்து ஒரு பைத்தியக்காரன் கூட வளர மாட்டான். அதாவது தேல் குட்டின பைத்தியக்காரன் கூட இப்படி எல்லாம் பேசுவானான்னு எனக்கு தெரியல. அதோட தமிழ்நாடு ஒளிவு மறைவற்ற டெண்டர் சட்டத்தின் கீழ் புதிய டெண்டர் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. புதிய டெண்டரை கோர ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, முத்தி போச்சு. இது ரொம்ப முத்தின நிலை. இது இன்னும் என்ன ஆக போகுது? முன்னாடிலாம் படத்துல சொல்லுவாங்கல்ல, பக்கத்துல இருக்கவனை பிடிச்சி கடிச்சு வச்சிட போறான், அந்த நிலைமை ஆயிருச்சு. அரசு நெல் முதல்
நெல்லை கொள்முதல் செய்வதற்கான நிலையங்கள் இருக்கு. இது ஒரு பேட்டர்ன். 86 பேர் இப்ப இருக்கிறோம் இல்லையா? காங்கிரஸ் கட்சி நம்ம கூட்டணி 8 எம்எல்ஏ இருக்கிறோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1 9. ஆக 86 9 கணக்கு போடுங்க. 90 என்ன தப்பா போடுறீங்க? 97 என்ன தப்பா போடுறீங்க? 97. படிப்பறிவு கொஞ்சம் கூட கிடையாது. படிப்பறிவு என்னதான் நூலறிவு சொல்றேன், கொஞ்சம் கூட கிடையாது. எழுதி கொடுப்பதை முன்னுக்கு பின் முரணா திருக்குறளை பேசுகிறார், திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார். யாது ஊரே யாவரும் கேளு என்று அழகோடு அங்கே பேசுகிறார். तू समझा? हाँ नहीं तू समझा नहीं. திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார். யாது ஊரே யாவரும் கேளு என்று. இது இதெல்லாம் என்னன்னா தன்னுடைய சுய அறிவு இல்லாம எவனோ எழுதி கொடுப்பதை மிக அழகாக டெலிவரி பண்ணிடுறது. அந்தந்த மேடைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசிக்கொண்டிருப்பது. சொல்றது காந்தியை கூட நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க? கரம்சந்த் தான் கூப்பிடுவீங்களா இல்ல மோகன்தாஸ்? இல்ல அது அவர் காந்தின்றதே ஒரு ஜாதி பேரா இருந்தா அதை நான் தவிர்த்துருவேன். உதயண்ணா எனக்கு ஆதரவு தெரிவித்து இங்கே தீவிரமாக பிரச்சாரம் பண்ணது, என்னை வெற்றி அடைய வச்சதுக்கு அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் தாத்தா டிஎன் வடிவேல் கவுண்டரவர்கள் அவரோட ஆசீர்வாதம். என்ன டாக்டர் சொன்னீங்க? வடிவேல் கவுண்டரவர்கள். வடிவேலுன்றது அவர் பேர், கவுண்டர்ன்றது அவர் படிச்சு வாங்கின பட்டமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. செயல் தலைவராக இருந்த நேரத்தில் ஆய்வு கூட்டத்தை நடத்திய போது நான் கொஞ்சம் சர்வாதிகாரியாக மாறப்போகிறேன் என்று சொன்னேன். அது வெறும் பேச்சுக்காக அல்ல, நாளடைவில் நிச்சயமாக சர்வாதிகாரியாக மாறுவேன். சகோதரர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. பொள்ளாச்சியில நடந்த சம்பவம், பெண்கள் மாணவிகள் சாரி இவரான என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. என்னைய மாதிரியே அழுகிறேப்பா, அதான் ஒரே ரத்தங்கிறது. நாங்க கேக்குறோம். இன்னொரு விஷயம் சொன்னார், திமுக காரெல்லாம் சாராய ஆலை நடத்துறான்னு. நான் சவால் விடுறேன், திமுக உறுப்பினர் அட்டை வைத்திருக்கிறவர்களோ அல்லது திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது திமுகவின் எந்த அரசியல் தலைவராவது ஏன்டா எது சொன்னாலும் இப்படி எடுத்து எடுத்து சொல்ற? திடீர்னு தும்மல் வந்தா எப்படிடா தும்முவ? அச்சி அப்படின்னு தும்முவியா? நேரடியாக நான் இந்த சாராய ஆலை நடத்துகிறேன் என்று தமிழ்மணி அவர்களோ அல்லது ஜெயவர்தன் அவர்களோ நிரூபித்து விட்டால் நான் விவாதங்களில் பங்கேற்பதை நிறுத்தி விடுகிறேன். திமுக தலைவர்கள் அவர்கள் குடும்பங்கள் நேரடியாக நடத்தக்கூடிய மது ஆலைகள் மூடப்படும் அப்படின்னு நான் சொல்லல. முதல்லயே தலைவர் அறிக்கை வந்த உடனேயே அங்கே அதற்கு தொடர்புடையவர்கள் அதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதனால நான் சொல்றது இல்ல, இது முன்னாடியே பல மாதங்களுக்கு முன்னாலேயே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. நிரூபித்து விட்டால் நான் விவாதங்களில் பங்கேற்பதை நிறுத்தி விடுகிறேன். நேரடியாக நடத்தக்கூடிய மது ஆலைகள் மூடப்படும். அந்த வெள்ள சேதப்பகுதியெல்லாம் பார்வையிட்ட போய் என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? இன்னைக்கு இளைஞரணி செயலாளராக வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளம் பருவத்திலிருந்தே ஒரு அரசியல் கட்சி தலைவர் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஆட்டோமேட்டிக்கா they will become a politician தான். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் மிசா சிறையில் இருக்கும் பொழுது இவர் குழந்தையாகவே தான் போய் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? சொல்ல வேண்டும் என்றால் 1976ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் நாள் தளபதி அவர்கள் கைது செய்யப்பட்டு மிசா சிறையில் அடைக்கப்பட்டார். திருமணமாகி கரெக்டா 4-6 மாதங்கள் தான் ஆயிருக்குது. அவர் சிறையில் இருந்த பொழுது அதற்கு பிறகு வெளிவந்த பிறகு அவர் பிறக்கிறார் 77ஆம் ஆண்டு. இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் மிசா சிறையில் இருக்கும் பொழுது இவர் குழந்தையாகவே தான் போய் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். தளபதி அவர்கள் கைது செய்யப்பட்டு மிசா சிறையில் அடைக்கப்பட்டார். திருமணமாகி கரெக்டா 4-6 மாதங்கள் தான் ஆயிருக்குது. அவர் சிறையில் இருந்த பொழுது அதற்கு பிறகு வெளிவந்த பிறகு அவர் பிறக்கிறார் 77ஆம் ஆண்டு. இவர் குழந்தையாகவே தான் போய் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். அவர் சிறையில் இருந்த பொழுது அதற்கு பிறகு வெளிவந்த பிறகு அவர் பிறக்கிறார் 77ஆம் ஆண்டு. ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன
சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி, குனிடா. இனிமே சொல்லுவியா? 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 உயிரே உறவே தமிழே வணக்கம். யார் சார் வரே? இவரை தெரியல. ஏய், இவரை தெரியலையே. அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா? என் குலோத்துங்கனின் கவிதைகள் ஆகச்சரியாக பொருந்துவது நம் கலைஞருக்கு தான். அதனால தான் சொன்னேன், முதல் 50 ஆண்டுகள் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் உரியது, அடுத்த 50 ஆண்டுகள் கலைஞருக்கு உரியது தான். அடுத்த 50 ஆண்டுகள் கலைஞருக்கு உரியது தான். என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க.